ஜனநாயகன் பாக்ஸ் ஆஃபீஸில் பிரேக் ஈவன் பண்ண எவ்வளோ கலெக்ஷனை ரீச் பண்ணணும்னோ அந்த கலெக்ஷனை ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கானோ இந்த வீடியோவில் பார்த்துருவோம். தமிழகத்தில் 220 crore வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் ஆகும். இதுக்கு முன்னாடி விஜய்க்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லியோன் 2 படங்கள் 220 crore அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ தமிழகத்தில் ஜனநாயகன் ஈஸியாக பிரேக் ஈவன் பண்ணிடும். ஓவர்சீஸில் 210 crore வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் ஆகும். இதுக்கு முன்னாடி விஜயோடைய எந்த படங்களுமே இவ்வளோ கலெக்ஷனை ஓவர்சீஸில் ரீச் பண்ணதில்லை. அதிகபட்சமாக லியோ 200 crore வசூல் பண்ணிச்சு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 160 crore வசூல் பண்ணியிருக்கு. இதை வச்சு பார்த்தா ஜனநாயகன் 75% வாய்ப்பு இருக்குது ஓவர்சீஸில் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு. கேரளாவில் 35 crore வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் ஆகும். இதுக்கு முன்னாடி லியோ 60 crore கேரளாவில் வசூல் பண்ணியிருக்கு. ப்ளஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 13 crore தான் வசூல் பண்ணிச்சு. இதை வச்சு பார்த்தா ஜனநாயகன் கேரளாவில் பிரேக் ஈவன் பண்ண 50% தான் சான்சஸ் இருக்கு. கடைசி படம்ங்கிற எமோஷன் கனெக்ட் ஆகுச்சுன்னா பாசிபிள் இருக்கு. கர்நாடகாவில் 30 crore வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவனை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி லியோ 42 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 27.65 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை வச்சு பார்த்தா 40% வாய்ப்பு இருக்குது பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா ப்ரொமோஷன் பண்ணால் ஈஸியாக பிரேக் ஈவன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 20 crore வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் ஆகும். இதுக்கு முன்னாடி லியோ 48 crore வசூல் பண்ணியிருக்கு. வாரிசு 28 crore வசூல் பண்ணியிருக்கு. இதை வச்சு பார்த்தா 60லிருந்து 70% ஜனநாயகன் பிரேக் ஈவன் பண்ண வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தமிழகத்தில் ஈஸியாக பிரேக் ஈவன் பண்ணிடும். ஓவர்சீஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பிரேக் ஈவனாக தொற்றுங்க. கேரளா அண்ட் கர்நாடகாவில் தான் வேர்ட் ஆஃப் மவுத்தை டிபெண்ட் பண்ணி தான் பிரேக் ஈவனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மொத்தமாக உலக அளவில் 500 கோடிக்கும் அதிகமான வசூலை ஜனநாயகன் கலெக்ட் பண்ணால் தான் ஹிட் ஆகும். அதாவது விஜய் கெரியர்லேயே செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை ஜனநாயகன் செட் பண்ணணும். இது பிஸ்னஸ் ரீதியாக ஹிட் ஆகிறதுக்கு மட்டும்தான். அதுவே விஜயோடைய லாஸ்ட் படம்ங்கிற அந்த ஹைப்லாம் லியோ கலெக்ஷனையே தாண்டினா தான் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கெலாம். என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.